வணக்கம் லைட் ஸ்டார் யூடியூப் சேனல் நேயர்களே, இது உங்களின் பட்ஜெட் கிச்சன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்ன இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு? ஒன்றும் இல்லை சார், இப்போ ஒரு சின்ன ஒரு வெஜிடபிள் குருமா வைக்கலாம் தான். இது வந்து முக்கியமாக என்னன்னா பருப்பு இல்லாமல் வைக்கிறது. ஆஹா, சூப்பராச்சு. முதல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டேன். சரிங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கிட்டேன். சரி. இப்போ குருமானாலே எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கடலை பருப்பு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி குறை கொதன்னு வச்சிருவாங்க. சரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணுவாங்க. ஆனால் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி சப்புடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த குருமா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பொருள் சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம வந்து பட்ஜெட் கிச்சன் இல்லையா. ஆமாம். அதனால ரொம்ப பொருள் சேர்க்க வேண்டாம். அப்படியே வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் நம்ம கடைக்கு போகும்போதெல்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா பச்சை மிளகாய். ஆமாங்க. அதனால அந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுங்க. காஞ்சிரும். தனியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சீங்கன்னா சரி பச்சை மிளகாய் அப்படியே காஞ்சிரும். அந்த பச்சை மிளகாய் போடாம ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பச்சை மிளகாய் கொஞ்சம் போடுவேன். போட்டுட்டு கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையுமே பூண்டு சேர்த்துங்க சார். ஏன்னா மேக்சிமம் நம்ம பூண்டு சேர்க்க பூண்டோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால நிறைய பேர் பூண்டு வாங்காம இருக்காங்க. இருந்தாலும் நீங்க அந்த பூண்டை சேர்க்க உங்களுக்கு உடல்ல வந்து எல்லா கொழுப்பெல்லாம் நீக்கிடும். அது தவிர உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. இந்த பூண்டு நிறைய சேர்த்துக்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனைலாம் வராது. அப்படிங்களா? ஆமா, உங்களுக்கு இளமையை பாதுகாக்கிறது வந்து முக்கியமானது பங்கு வகிக்கிறது பூண்டு தான். நீங்க ஏஜ் ரொம்ப குறைச்சலா தெரியணும் அப்படின்னா எல்லாருமே விரும்புவாங்க ஏஜ் குறைச்சலா தெரியணும்னு. நிச்சயமா நிச்சயமா. அதுக்கு வந்து பூண்டு ரொம்ப உதவும் சார். அப்படிங்களா? பூண்டு நீங்க டெய்லி எடுத்துக்க பிளட்டே ஒரு பியூரிஃபிகேஷன் ஆகி ரொம்ப இளமையா தெரிவிங்க. ஆஹா, அப்போ பூண்டில் இவ்வளவு மருத்துவ குணம் இருக்குல்ல? ஆமாம் சார். நீங்கள் டெய்லி பூண்டு எடுத்துக்கிறீங்களா? ரொம்ப இளமையாகவே தெரியுங்க. அது தெரியல மேடம், எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப இளமையாக இருக்கீங்கன்ட்டு. நான் கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் வெஜிடேரியன் தான் மேடம். நான் ஆமாம், அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ ஒரு 6 வருஷமாக நான் வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். பூண்டும் வந்து நான் தொடர்ந்து சேர்த்துக்கிறேன் சாப்பாட்டில். பூண்டு இஞ்சி இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். பட் உங்கள் அளவுக்கு எனக்கு இந்த சமையல் நாலேஜெல்லாம் கிடையாது மேடம். நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க பூண்டை பற்றி. நிச்சயமா நிச்சயமா. ஆனால் அது வந்து ரொம்ப பொருளாக போட்டு பண்ணி தான் நீங்கள் எல்லா சமையலுமே பார்ப்பீங்க. இப்போ பொருளே இல்லாமல் எப்படி வந்து நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு அதான் நம்ம பட்ஜெட் கிச்சனோட ஸ்பெஷல்ன்றீங்க இல்லையா? கண்டிப்பாக. சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி பார்த்தாலும் நீங்கள் அதிகமாக காய்கறிகள் சேர்த்து செய்கிற சமையலை பற்றி தான் நம்ம லைட் ஸ்டார் யூடியூப் சேனல் பட்ஜெட் கிச்சன் நேர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உப்பு போட்டால் மஞ்சள் போட்டு ஓ ஓ ஓ ஓ ஓ இது போட்டிங்கனாலே போதும். இதுக்கு லேசாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சரிங்க. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஒருத்தர் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் உப்பு போட்டால் தான் நல்லா பொருள்கள் வேகும். ஓ ஓ ஓ அதனால காய்கறியெல்லாம் போட்டுட்டு இந்த வெங்காயம் இந்த கலம் போட்டுட்டு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துருங்க. அது ரொம்ப ஒரு புது விஷயமா இருக்குது. உப்பு போடும்போது சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றது வந்து ஒரு புது செய்தியாக தகவலாக இருக்குது. ஆமாங்க, இது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு கேட்குறாங்க, சந்தேகம்லாம் கேட்குறாங்க. இது முக்கியமாக பேச்சுலர்ஸுங்க. அப்படிங்களா? ஆமாங்க, இந்த சமையல் செஞ்சு காட்டுறதே முக்கியமாக பேச்சுலருக்கு தான் பண்ணி காட்டுவோம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. அவங்க அம்மா சமைச்சு கொடுத்துருப்பாங்க. நிச்சயமாங்க நிச்சயமா. ஆனால் அவங்க தானா செய்யும்போது தெரியாது இல்லையா? பாவம் வெளியூரில் தங்கி பாவம் சாப்பாடு ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்காக நாங்கள் பண்ணி காட்டுறோம். சூப்பர் சூப்பர் மேடம். எப்படி இருக்கிற பொருளை வச்சு அழகாக சிறப்பாக பண்ணலாங்க. புதினா போட்டாங்க. சூப்பருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். புதினா போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்குங்க. ருசியாக அதுவும் ஒரு மருத்துவ குணம் கொண்டது தானே இல்லையா? ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஆஹா, ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். 5 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க கடையில். ஆனால் கண்டிப்பாக கடைக்கு போனீங்கன்னா புதினா வாங்கிட்டு வந்துருங்க. டீயில் போடலாம். பாருங்க பக்கத்துலேயே டீ போட்டுட்டு இருக்கு. அப்படியா? லேசாக கொஞ்சம் பார்க்கலாம், எட்டி பார்க்கலாம். ஆஹா, இது என்ன போட்டிருக்கீங்க மேடம்? புதினா தான் போட்டிருக்கேன். ஆஹா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஒரு பக்கம் புதினா டீ, ஒரு பக்கம் வந்து நீங்கள் வெஜிடபிள் இது குருமாவா என்ன பேர் இருக்கு வச்சிருக்கீங்க? முருங்கைக்காய், ஆஹா, சுண்டைக்காய், கொஞ்சம் மீல் மேக்கர், கொஞ்சம் முட்டைகோஸ். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், வேக வச்சே வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதோட தண்ணியை வந்து இங்கே வடிச்சு வச்சிருக்கேன். இந்த தண்ணியிலே நான் குருமா பண்ணிடுவேன். சூப்பர் மேடம். அப்போ அந்த தண்ணியும் நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க இல்லையா குருமாக்கு? ஆஹா, சிறப்பு சிறப்பு. இது வந்து இப்போ எதுக்காக முன்னாடியே வேக வச்சு வச்சுக்கிட்டேன்னா அந்த தண்ணியை நம்ம அழகாக இருக்கு இந்த குருமாக்கு திரும்பி பயன்படுத்திக்கலாம். இந்த வேகத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். சரிங்களா? சூப்பர் மேடம். ஒரு பக்கம் வந்து புதினா டீ ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் குருமா. இது வந்து வேக வச்சுட்டீங்கன்னா சத்து போயிடும் அப்படிம்பாங்க. சத்து உள்ள தண்ணியை தான் நம்ம மறுபடியும் இந்த குருமாக்கு பயன்படுத்த போகிறோம். வேஸ்ட் ஆகும். சரிங்களா? அப்போ அந்த தண்ணியே நீங்கள் பயன்படுத்துறீங்க இல்லையா? அதுதான் சிறப்பு, எதையுமே வேஸ்ட் பண்ணாமல். ஸோ அதான் பட்ஜெட் கிச்சனோட அழகே. ஆமாங்க,
நம்ம எக்ஸ்ட்ராவா இது பண்ணாம சத்தை வேஸ்ட் பண்ணாம சிறப்பு மேடம், சிறப்பு சிறப்பு. பண்ணிடுறோம். இது பாருங்க சார், முக்கியமா உங்கள்கிட்ட காட்டணும். ஏன்னா மேடம் இது தேங்காயில பச்சை மிளகாய் சீரகமும் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். ஆஹா. இது ஒரு சின்ன விஷயம் தான். என்ன சிறப்பு, இதோட சிறப்பு என்ன? தேங்காயில வந்து சீரகம் போட்டீங்க, சீரகம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப செரிமான பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. சீரகம் வந்து அகத்தை சீராக்குவதால் அது பேரு சீரகம். அகத்தை சீராக்குவதால் அதுக்கு பேரு சீரகம் இல்ல, சீரகம். சூப்பர், சிறப்பு சிறப்பு. அந்த இந்த கலவையே பொங்குது. சிறப்பு மேடம். இன்னொரு சிறப்பு சேருது. இந்த குருமாவோட பல சிறப்புகள் சேர்ந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த வேக வச்ச தண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? ரெடி பண்ணிட்டீங்க தண்ணியை. வேக வச்ச தண்ணி வச்சிருக்கோம், காய்கறிலாம் வச்சு வேக வச்சோம் பாருங்க. ஆமா, அந்த தண்ணியே ஊத்துறேன். அப்ப அதையும் சேர்த்துட்டீங்க இந்த குருமால இல்லையா? ஆமாங்க சார். ஆஹா, சிறப்பு சிறப்பு. லேசா நீங்க தேவைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சார். லேசா போட்டுக்கலாம்ல? இப்போ நிறைய பேர் இதுல வந்து தயிர் ஊத்துவாங்க, முந்திரி பருப்புலாம் போடுவாங்க. தேவையில்ல. நீங்க எல்லா காசையும் சமையலுக்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா மத்த செலவுக்கு காசு வேணும்ல? உண்மை உண்மை மேடம், உண்மை. சிறப்பா ருசியா செய்யறேன்னு சொல்லிட்டு எல்லா முந்திரி பருப்பு வாங்குறது, தயிர் வாங்குறது, பாதாம் பிஸ்தா வாங்குறது, அப்படி இப்படின்னு போட்டு சமையல் பண்ணி காமிக்கிறதுலாம் வந்து நம்மளால செயல்படுத்த முடியாது. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. தேவையில்ல. அது பாத்தீங்களா, ஒரு எளிமையான ஒரு சத்தான ஒரு குருமாவை வந்து நீங்க இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இது என்ன டைம், எவ்வளவு நேரம் ஆகும் மேடம் இது குறைஞ்சபட்சம்? நீங்க பாத்தீங்களா சார் எவ்வளவு நேரம் ஆச்சு? கரெக்ட்டா ஒரு 20 நிமிஷம் ஆகும். இப்போ கொதிக்கிறதுக்கான டைம் எவ்வளவு நேரம் அதை கொதிக்க வைக்கணும்? நீங்க அதை சிம்ல வச்சிட்டு நீங்க பாட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம காய்கறிலாம் வேக வச்சு எடுத்துட்டோம் இல்லைங்களா? ஆமா. இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நான் கட் பண்ணி கழுவி வச்சிருந்தேன். சரிங்க. அதனால நான் டக்குன்னு இதெல்லாம் போட்டுட்டேன். போட்டுட்டு லேசா கொஞ்சம் கொதி வந்தாலே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னு தெரிஞ்சுக்கன்னா தேங்காய் ரொம்ப கொதிக்க கூடாதுங்க. புரியுது மேடம். தேங்காய் ரொம்ப கொதிக்க வச்சீங்கன்னா அது வந்து நமக்கு கெட்டது. லேசா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துடணும். என்ன கெட்டதுன்னா எந்த மாதிரி கெட்டதுன்னு சொல்றீங்க? கெட்ட கொழுப்பை உருவாக்கும் தேங்காய். அதிக நேரம் நீங்க வந்து வேக இது பண்ணீங்கன்னா அது வந்து கெட்ட கொழுப்பா உருவாயிரும் இல்லையா? ஆமா. என்னன்னா தேங்காயில ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. என்னன்னா இப்ப தேங்காய் எண்ணெயிலே சமைச்சு தேங்காயிலே எல்லாம் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா தேங்காய் பயன்படுத்துறோம் நம்மளே சொல்றாங்க, நிறைய பேர் கேக்குறாங்க. சரிங்க. அதுதான் என்ன காரணம்னா தேங்காயை வந்து பச்சையா பயன்படுத்த உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சத்து கிடைக்கும் உடம்புக்கு, வந்து நீக்கும். நீங்க தேங்காயை கொதிக்க வச்சு பயன்படுத்துனீங்கன்னா, இதே நீங்க தேங்காயை கொதிக்க வச்சு பயன்படுத்தீங்கன்னா, ரெண்டாவது தடவை சொல்றேன், ஏன்னா அப்பதான் அதோட அர்த்தம் போய் நல்லா கொதிக்க வைக்கிறீங்க, அதாவது குழம்புலையோ எதுவுமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு பயன்படுத்துனீங்கன்னா அது வந்து கெட்ட கொழுப்பா மாறிடும். அதிகமா வந்து கொதிக்க வைக்கும்போது கெட்ட கொழுப்பா மாறிடுது. ஆமா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, தேங்காயை மட்டும் கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க, ஆனா நிறைய பயன்படுத்துங்க. தேங்காயை நிறைய பயன்படுத்துங்க. அதனாலதான் கோயிலுக்கு போனா நம்ம தேங்காய், வாழைப்பழம் வைக்கிறோம். தேங்காய் வாழைப்பழமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளவுதான் சார். அது மிக முக்கியமான உணவுன்னு சொல்றீங்க இல்லையா? கொஞ்சம் நல்லெண்ணெய் எப்படி ஊத்துனீங்கன்னா. மேடம், இப்போ ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாங்களா? இப்போ நம்ம மூச்சுக்கு முன்னூறு பட்ஜெட் கிச்சன் சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா? நேர்கள் அதை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ மேடம் காஸ்ட் ஆகுது? இப்போ நீங்கள் பண்ண இந்த குருமா இருக்குல்ல, இந்த காய்கறி குருமா, இதுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ மேடம் செலவாகும்? எவ்வளோ வாங்கலாம்? காய்கறிகள் எவ்வளோ வாங்கலாம் மேடம்? இப்போ ஆக்சுவலி இதில் வந்து முருங்கைக்காய், சுண்டைக்காய், முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன். சரிங்க. முருங்கைக்காய் 10 ரூபாய்க்கு வாங்கினேன், சுண்டைக்காய் 10 ரூபா, அப்புறம் இந்த முட்டைக்கோஸ் ஒரு 5 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். சரிங்க மேடம். 25 ரூபாய் ஆயிடுச்சுங்களா? 1/4 கிலோ வெங்காயம் வாங்கினா, 1/4 கிலோ தக்காளி வாங்கினா, ஒரு 5 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கினேன். நீங்க 5 ரூபாய்க்கு பச்சை மிளகா கேட்ட கூட கொடுப்பாங்க, நம்ம கேட்கறது இல்ல, அதான் வித்தியாசம். கூச்சப்பட்டு கேட்கறது இல்ல, இவங்க தான் தப்பா எடுத்துப்பாங்களோ நம்ம 5 ரூபாய்க்கு கேட்டான்ட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். அந்த 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி நான் பயன்படுத்தல. 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு மீதியை நாளைக்கு சமையலுக்கு வச்சுக்கிட்டேன். அதையும் நீங்க நாளைக்கு சமையலுக்கு வச்சுக்கிட்டீங்க இல்லையா? குருமா வைக்க மத்தவங்களுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் எடுத்துக்கிட்ட செலவு வந்துட்டு 30 ரூபா தான். நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க சார். இந்த கேள்வி என்ன எதுக்காகனா, நீங்க நிறைய காய்கறி வாங்கி வைக்கணும் இருக்கு, அப்படி கிடையாது. ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் சுண்டைக்காய், கொஞ்சம் முட்டைக்கோசு, 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் முடிஞ்சா உங்களுக்கு வீட்டுல ஏற்கனவே இருக்கிற பூண்டு, அவ்வளவுதான். சூப்பர் மேடம். ஏன்னா பொருள் ஒண்ணும் போடல பாருங்க. நிச்சயமா நிச்சயமா. மஞ்சள் தூள் போட்டு, உப்பு போட்டு, லேசா மிளகாத்தூள் போட்டு, சூப்பர். நம்ம அந்த முந்திரி பருப்பு அரைச்சு ஊத்துறது, பாதாம் பிஸ்தா அரைச்சு ஊத்துறது எல்லாம் பண்ணல. ஏன்னா அது எல்லாராலையும் முடியாது இல்லைங்களா? நிச்சயமா மேடம், நிச்சயமா. நம்ம வீட்டுக்கு செய்யும் போது நம்ம அவ்வளவு டேஸ்டா பண்ணிட்டு நிச்சயமா அதுக்கப்புறம் நம்ம மத்தவங்களால முடியணும் இல்லையா? ஆமா, நம்ம பொருளாதாரத்துக்கு தகுந்த அளவு தான் நம்ம சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா வாழ முடியும் இல்லையா மேடம்? இன்னொரு விஷயம் மேடம், இந்த தேங்காய் எப்படி மேடம், என்ன மாதிரி எவ்வளவு தேங்காய் பயன்படுத்தலாம்? ஒரு தேங்காய் சார், கரெக்டா கேட்டீங்க. நான் மொத்தமா 2 மூடி எடுத்தேன். 1 மூடி தேங்காயை வந்து நான் சீரகமும் மிளகாவும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சு வச்சுக்கிட்டேன் குருமாவுக்கு. சரிங்க மேடம். இன்னும் 1 மூடி தேங்காய் வந்து வெறுமனே அரைச்சு வச்சிருக்கேன். எதுக்காகனா அது வந்து இதுக்கு தொட்டுக்க பண்ணணும் சார், அவரைக்காய் பொரியல். சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். வச்சிருக்கேன் அந்த தேங்காய் போடுறதுக்காக வச்சிருக்கேன் சார். அதுல பாதியை நீங்க வேற எதுக்கு பயன்படுத்துறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டீங்க? அவரைக்காய் பொரியலுக்கு. தேங்காய் வந்து
உடைச்சிட்டீங்கன்னா அன்னைக்கே யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஓ ஓ ஓ நிறைய பேர் கிச்சனில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு யூஸ் பண்ணுவாங்க. சரி. ஓ அப்படியா மேடம்? ஓ ரொம்ப மகிழ்ச்சி மேடம். ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்கள் சார்பாக நீங்கள் வந்து இந்த வெஜிடபிள் குருமா பண்ணி காமிச்சிங்க செய்முறை பயிற்சியில். உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம்.